வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் தமிழ் குவாலிட்டி இன்ஸ்பெக்ஷன். இன்னைக்கு வந்து ஒரு புது வீடியோல உங்கள நான் சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இன்னைக்கு நம்ம டாபிக் என்ன? எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, பிளாஸ்டிங்க்கு அப்புறம் நம்ம வந்து அந்த சர்ஃபேஸ்ல உள்ள டஸ்ட்ட வந்து நம்ம வந்து அ மெஷர் பண்ணுவோம். டஸ்ட்டோட லெவல் எவ்வளோ இருக்கு அப்படின்னு மெஷர் பண்ணுவோம். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து கோட்டிங்கே வந்து பண்ண ஆரம்பிப்போம். சரிங்களா? இந்த டஸ்ட்டோட அந்த லெவல வந்து எந்த மெத்தட் மூலியமா செக் பண்ண போறோம் அப்படின்னா, அ பார்த்தீங்கன்னா, டேப் டெஸ்ட் மெத்தட். சரிங்களா? ஸோ இந்த மெத்தட வந்து எந்த ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணி இந்த டெஸ்ட்ட வந்து கண்டக்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ISO 8502-3 இந்த ஸ்டாண்டர்ட ஃபாலோ பண்ணி தான் வந்து அ அந்த டெஸ்ட்ட வந்து அ கண்டக்ட் பண்றாங்க. சரிங்களா? இந்த டெஸ்ட்டோட பர்ப்பஸ் என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு பிளாஸ்டட் சர்ஃபேஸ் வந்து இருக்கு. கிளீன்டு சர்ஃபேஸ். ஸோ, அதுல வந்து டஸ்ட் பார்ட்டிகிள்ஸ் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சரிங்களா? அந்த டஸ்ட் பார்ட்டிகிளோட குவான்டிட்டி அண்ட் சைஸ வந்து டிட்டர்மைன் பண்றது தான் வந்து இந்த மெத்தடோட பர்ப்பஸ். சரிங்களா? இந்த மாரி உங்க டஸ்ட் பார்ட்டிகிள் அந்த சர்ஃபேஸ்ல இருந்துச்சு அப்படின்னா, உங்களுக்கு வந்து ப்ரீமெச்சூர் கோட்டிங் ஃபெயிலியர் வந்து வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பெயிண்ட் அடிச்சுட்டு ஃபியூச்சர்ல. ஓகேங்களா? அதுக்கப்புறம் எந்த மாரி கோட்டிங் ஃபெயிலியர் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புவர் அட்ஹெஷன். ஏன்னா, உங்களுக்கு வந்து அ டஸ்ட் பார்ட்டிகிள் இருக்கு, சர்ஃபேஸ்ல இருக்கு. நீங்க பெயிண்ட் அடிக்கிறீங்கன்னா, உங்களுக்கு வந்து அந்த பாண்டிங் வந்து ப்ராப்பரா இருக்காது. சரிங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த டஸ்ட் பார்ட்டிகிள் இருக்கனால, அது வந்து மாய்ஸ்சர வந்து அப்சர்வ் பண்ணும். ஸோ, மாய்ஸ்சர் அந்த அப்சர்வ் பண்ணி கீழ வச்சிருக்கனால, உங்களுக்கு வந்து அ கரோஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சரிங்களா? அண்டர் ஃபிலிம் கரோஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நார்மலா உள்ள அந்த சர்ஃபேஸ் டிஃபெக்ட் நீங்க பார்த்தீங்கன்னா, பின் ஹோல்ஸ், ஃபிஷ் ஐஸ் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கோட்டிங்கோட லைஃப் ஸ்பேன் ரெடியூஸ் ஆகறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஸோ, அதுக்காக தான் வந்து நம்ம டஸ்ட் வந்து லெவல வந்து நம்ம வந்து செக் பண்றோம். சரிங்களா? அ இப்போ வந்து பிளாஸ்டிங் பண்ணி முடிச்சுட்டோம். நம்ம வந்து இந்த அ டஸ்ட்டோட லெவல செக் பண்ண போறோம். அதுக்கு பண்றதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த ஏர் ப்ளோயர் அத வச்சு நம்ம வந்து அந்த ஏரியாவ ஃபுல்லா நம்ம வந்து கிளீன் பண்ணணும். சரிங்களா? ஸோ, அதுக்கு தேவையான அந்த ஏர் பிரஷர் பார்த்தீங்கன்னா, 90 PSI அதுக்கு மேல இருக்கணும். சரிங்களா? ஏரோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா, கிளீனா இருக்கணும், ட்ரையா இருக்கணும், ஆயில் ஃப்ரீயா இருக்கணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த டிஸ்டன்ஸ் டூ த சர்ஃபேஸ் அது வந்து 10 டூ அ 30 சென்டிமீட்டர் அந்த நாசில் அங்கே வச்சு தான் நம்ம வந்து ஏர் வந்து ப்ளோ பண்ணணும். ஓகேங்களா? புரிஞ்சுச்சா? இப்போ வந்து அந்த அ ஏர் ப்ளோயர் வச்சு நம்ம வந்து அந்த டஸ்ட்ட வந்து ரிமூவ் பண்ணிட்டோம். சரிங்களா? அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து டெஸ்ட்ட வந்து கண்டக்ட் பண்ணணும். ஸோ டெஸ்ட்டுக்கு இந்த டெஸ்ட் பண்றதுக்கு என்னென்ன எக்யூப்மெண்ட்லாம் தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு வந்து அட்ஹெசிவ் டேப். பிரஷர் சென்சிட்டிவ் அட்ஹெசிவ் டேப். இது வந்து டிரான்ஸ்பரண்டா இருக்கும். நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். அப்பதான் உங்களுக்கு டஸ்ட் தெரியும். அதனால டிரான்ஸ்பரண்டா தான் வந்து இது இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு கம்பேரேட்டிவ் சார்ட். ஸோ அதில வந்து உங்களுக்கு வந்து ரேட்டிங் குடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் ஆ கிளாஸ் அது குடுத்துருப்பாங்க. சரிங்களா? ஸோ அதான் வந்து கம்பேரேட்டிவ் சார்ட். அது வேணும். அதுக்கப்புறம் இந்த ரோலர். அட்ஹெசிவ் டேப் ரோலர். ஸோ அத வச்சு தான் வந்து நம்ம வந்து பிரஸ் பண்ணுவோம். ஏன்னா நம்ம வந்து ஈக்குவலா வந்து உங்களுக்கு வந்து பிரஷர வந்து நம்ம வந்து அப்ளை பண்ணணும் அப்டின்னா, இந்த ரோலர் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணணும். சரிங்களா? நார்மலா தம்ப வச்சு பிரஸ் பண்ணி இது பண்ணுவாங்க. பட் ரோலர் இருந்தா கொஞ்சம் நல்லாருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் மேக்னிஃபையர். இது வந்து ஒரு ஆப்ஷனல் தான். சரிங்களா?
அதுக்கப்புறம் இந்த க்ளீன் பேக்கிங் ஷீட். சரிங்களா? இது என்னன்னா ஒண்ணும் இல்ல. இப்போ நம்ம வந்து அந்த டேப்ப வந்து அந்த சர்ஃபேஸ்ல வந்து பேஸ்ட் பண்ணிட்டு இன்னொரு இதுக்கு ஷிஃப்ட் பண்ணுவோம். நம்ம வந்து இந்த ரிசல்ட்ட வந்து இன்டர்பிரேட் பண்றதுக்கு. ஸோ அதுதான் வந்து அந்த அந்த ஷீட்டு தான் வந்து க்ளீன் பேக்கிங் ஷீட். சரிங்களா? அப்புறம் லைட்டிங் சோர்ஸ், அப்புறம் ரிப்போர்ட். இதுதான் வந்து தேவை. ஓகேங்களா? ஆ பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்த அட்ஹெசிவ் டேப்பு, ரோலரு. சரிங்களா? இதுதான் இந்த சார்ட். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அந்த அட்ஹெசிவ் டேப் இருக்கு பார்த்தீங்களா? அதில வந்து 3 டர்ன வந்து நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துறணும். அதுக்கப்புறம் 200 வந்து நம்ம வந்து இந்த டேப்ப கட் பண்ணி எந்த ஏரியால நம்ம செக் பண்ண போறோமோ, அந்த ஏரியால நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும். பிளேஸ் பண்ணியாச்சா? ஓகேவா? ஒவ்வொன்னா வந்து சொல்லுவேன். சரிங்களா? அந்த 200 அந்த டேப்ப வந்து கட் பண்ணி எந்த ஏரியால செக் பண்ணணுமோ, அந்த ஏரியால பிளேஸ் பண்ணிடணும். சரிங்களா? பிளேஸ் பண்ணிட்டு நம்ம தம்ப வச்சு உங்களுக்கு வந்து ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் நம்ம வந்து நல்லா வந்து ப்ரெஸ் பண்ணணும். ப்ரெஸ் பண்ணி மூவ் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ ஒரு ப்ரெஷர் வந்து ஒரு ப்ரெஸ் பண்ணுறோம்னா, ஒரு 2லேருந்து 2க்கு போகிறோம்னா 5 to 6 செகண்ட் கழிச்சு மறுபடியும் நம்ம வந்து நல்லா நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ரோலர் வச்சு நம்ம வந்து கன்சிஸ்டண்டா நம்ம வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ரோலர் மூலியமா நீங்க பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சேம் ப்ரெஷர் வந்து ஈவனா எல்லா ஏரியாலயும் இருக்கும். ஸோ அதனால தான் ரோலர் யூஸ் பண்றோம். இதுவும் ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட் நம்ம வந்து அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த டேப்ப வந்து ஜென்டிலா வந்து ரிமூவ் பண்ணணும். சரிங்களா? எதுவும் ஜெர்க் ஆயிறக்கூடாது. ஜெர்க் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, அந்த டஸ்ட் பார்ட்டிகல்லாம் வந்து உங்களுக்கு வந்து விழுகிறதுக்கு இல்ல லாஸ் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்கு. சரிங்களா? ஜென்டிலா நம்ம வந்து உங்களுக்கு வந்து அப்படியே பீல் பண்ணி சர்ஃபேஸ்லேருந்து அந்த டேப்பை வந்து பீல் பண்ணி என்ன பண்ணணும் அப்படின்னா, நம்மளுக்கு வந்து இந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட் இருக்குல்ல, நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இந்த அங்கே தான் வந்து நம்ம வந்து இந்த டேப்பை வந்து பிளேஸ் பண்ணி நம்ம வந்து கம்பேர் பண்ண போகிறோம், இன்டர்பிரேட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ அந்த டிரான்ஸ்பரண்ட் அந்த ஷீட்டுக்கு நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அங்கே போயிட்டு கரெக்டாக நம்ம வந்து பிளேஸ் பண்ணணும். சரிங்களா? பிளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இந்த சார்ட்டை கம்பேர் பண்ணி நம்ம வந்து ரிசல்ட்டை வந்து பார்க்கணும். சரிங்களா? இதே கம்பேரிட்டிவ் சார்ட்டில் வந்து நீ பார்த்தீங்கன்னா கிரேட் 0லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. சரிங்களா? பேஸ்ட் ஆன் த விசிபிலிட்டி ஆஃப் த டஸ்ட். சரிங்களா? இப்போ வந்து கிரேட் 0 அப்படின்னா உங்களுக்கு வந்து உங்களுக்கு எந்த ஒரு டஸ்ட்டுமே விசிபிளாக இல்லை. கிரேட் 1ன்னா 10x வந்து நீங்கள் வந்து மேக்னிஃபையர் வச்சு யூஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து பார்க்கலாம். சரிங்களா? அதே மாதிரி விசிபிலிட்டியை வச்சு உங்களுக்கு வந்து பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் பார்ட்டிகிள் சைஸ், குவான்டிட்டி, அதுக்கப்புறம் சைஸு. ஸோ பார்ட்டிகிள் சைஸ் ஃபைன் இருக்குது, மீடியம் இருக்குது, கோர்ஸ் இருக்குது. சரிங்களா? அந்த டஸ்ட் பார்ட்டிகளோட சைஸை வச்சு பிரிச்சிருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே நம்ம வந்து இந்த டெஸ்ட் மூலயமா கண்டுபிடிச்சி ரிப்போர்ட்டில் வந்து மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? ஸோ இது எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம வந்து ஒரு ஃபோட்டோ மூலியமா இந்த பிக்டோரியல் ஃபோட்டோ மூலியமா நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, டேபிள்லேருந்து 3 அந்த டேர்னை வந்து உள்ள அந்த டேப்பை வந்து ரிமூவ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து அந்த டேப்பை வந்து கட் பண்ணி 200 வந்து கட் பண்ணுறோம். கட் பண்ணி எந்த சர்ஃபேஸில் நம்ம வந்து செக் பண்ண போகிறோமோ அந்த சர்ஃபேஸில் ப்ளேஸ் பண்ணணும். இது ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் நம்மளுடைய தம்பை வச்சு நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும். சரிங்களா? ஃபார்வர்ட் அண்ட் பேக்வர்ட். சரிங்களா? ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டில் மூவ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் 5 to 6 செகண்ட் கழிச்சு மறுபடியும்
இப்படியே வந்து நம்ம வந்து ப்ராப்பரா அது வந்து பிளேஸ் ஆகுற வரைக்கும் நம்ம வந்து ப்ரெஸ் பண்ணணும். சரிங்களா? அது முடிச்சுட்டு நம்ம வந்து இந்த ரோலர், சரிங்களா? ரோலர் வச்சு நம்ம பண்ணோம்னா, உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வந்து அ ஸ்டார்ட்டிங்லேருந்து எண்ட் வரைக்கும் ஒரே மாரி ப்ரெஷர் நம்ம வந்து அப்ளை பண்ணுவோம். அதுக்கு தான் நம்ம ரோலர் யூஸ் பண்ணுறோம். ஸோ இதுவும் அப்படித்தான். ஃபர்ஸ்ட்டு எண்டு பாயிண்ட்லேருந்து ஒரு ஒ ஒ ஒரு ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட் வரைக்கும் நம்ம ரோலரை மூவ் பண்ணிட்டு 5 to 6 செகண்ட் கழிச்சு மறுபடியும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து நம்ம வந்து அந்த டேப்பை வந்து ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், டிரான்ஸ்பரண்ட் ஷீட்டில் நம்ம வந்து அதை வந்து ப்ளேஸ் பண்ணணும். சரிங்களா? ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். சரிங்களா? இது வந்து ரேட்டிங் எவ்வளோ இருக்குன்னு நம்ம வந்து கம்பேர் பண்ணணும். ஸோ நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கோ அந்த அந்த டிஃபரன்ஸை வந்து எதில் மேட்ச் ஆகுது அப்படின்னு பார்க்கணும். சரிங்களா? நம்மளுக்கு ஒரு டஸ்ட் பார்ட்டிகல் எப்படி இருக்குது, இது எதோட மேட்ச் ஆகுது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கணும். ஸோ எதோட மேட்ச் ஆகுதோ அதுதான் வந்து ரேட்டிங் சொல்லுவோம். ரேட்டிங் 1லேருந்து 5 வரைக்கும் இருக்குது. சரிங்களா? இது வந்து ரேட்டிங்கு. இங்கே பார்த்தீங்கன்னா ரேட்டிங்கு, இது வந்து கிளாஸு. ஸோ ரேட்டிங் வந்து உங்களுக்கு வந்து டஸ்ட் பார்ட்டிகல் எவ்வளோ இருக்குது, சரிங்களா, எவ்வளோ இருக்குது குவான்டிட்டியை வந்து உங்களுக்கு வந்து ரேட்டிங்கில் வந்து சொல்லுவோம். சரிங்களா? அதே மாதிரி அந்த டஸ்ட் பார்ட்டிகளோட சைஸை வந்து கிளாஸை வச்சு சொல்லுவோம். ஓகேங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து ரேட்டிங், இது வந்து கிளாஸ். புரியுதா? ஸோ நம்மளுடைய அந்த டேப்பில், சரிங்களா, டேப்பில் வந்து எதோட மேட்ச் ஆகுது, டேப்பில் கிடைக்கக்கூடிய அந்த ரிசல்ட் வந்து எதோட மேட்ச் ஆகுதுன்னு பார்க்கணும். ஸோ அதுதான் வந்து ரேட்டிங். சரிங்களா? அதுக்கப்புறம் கிளாஸ் வந்து எப்படி அப்படின்னா, நம்ம வந்து இப்போ கிளாஸ் 0னா என்னென்னா, நம்ம வந்து 10x மேக்னிஃபிகேஷன் அந்த லென்ஸ் யூஸ் பண்ணியுமே நம்ம வந்து இந்த பார்ட்டிக்கிள் நம்ம பார்க்க முடியாது அப்படின்னா அது வந்து கிளாஸ் 0. ஸோ இப்போ நார்மலாக விசிபிளாக வந்து நம்ம பார்க்க முடியாது. ஆனால் நம்ம 10x மேக்னிஃபிகேஷன் மெத்தட் மூலியமாக பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து தெரியும். சரிங்களா? அதோட பார்ட்டிகிள்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 50 மைக்ரான் கீழே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கிளாஸ் 1. அதே மாதிரி கிளாஸ் 2 அப்படின்னா விசிபிளாக நம்ம வந்து பார்க்க முடியும். அதோட அந்த பார்ட்டிகளோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா, சரிங்களா, அந்த டஸ்ட் பார்ட்டிகளோட டயாமீட்டர் 50 மைக்ரான்லேருந்து 100 மைக்ரான் டயாமீட்டர். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கிளாஸ் 3, அதுவும் விசிபிளாக நம்ம வந்து பார்க்க முடியும். அதோட பார்ட்டிகிள் சைஸ் பார்த்தீங்கன்னா 0.5 mm வரைக்கும் இருக்கலாம். சரிங்களா? வித் நார்மல் விஷனாலே நம்ம பார்க்க முடியும். அதுக்கப்புறம் கிளாஸ் 4 வந்து 0.5லேருந்து 2.5 mm டயாமீட்டர். அப்புறம் கிளாஸ் 5 லார்ஜர் தேன் 2.5 mm டயாமீட்டர். சரிங்களா? இப்படி தான் நம்ம வந்து கிளாஸையும் ரேட்டிங்கும் நம்ம வந்து கண்டுபிடிக்கிறோம். சரிங்களா? இதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறோம். ஸோ ஒவ்வொரு இது வந்து எப்படின்னா கஸ்டமரை பொறுத்து இந்த அக்செப்டன்ஸ் க்ரைட்டீரியா வந்து மாறும். நார்மலாக மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் அலௌடு, சரிங்களா, கோட்டிங் சர்ஃபேஸ் டஸ்ட் எவ்வளோ வரைக்கும் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட்டிங் 2 கிளாஸ் 1 தான் அலோவ் பண்ணுறாங்க. ஸோ இன்கேஸ் நம்மளுடைய அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வரல, ஓகேங்களா, வேல்யூ வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா திரும்ப நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஏர் ப்ளோயர் மூலயமா மறுபடியும் அந்த டஸ்ட் எல்லாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு மறுபடியும் அந்த ரீக்ளீனிங் அதெல்லாம் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வந்து இந்த டெஸ்ட்டை வந்து ஃபாலோ பண்ணணும். ஓகேங்களா? புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன். இப்போ வந்து அந்த ரிசல்ட்டை வந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். சரிங்களா? எந்த லொக்கேஷன், டெஸ்ட் லொக்கேஷனு, அதே மாதிரி அந்த குவான்டிட்டி, டஸ்ட் குவான்டிட்டியோட லெவலு, அதாவது ரேட்டிங்கு, அதே மாதிரி கிளாஸு, டேட் அண்ட் டைமு, இன்ஸ்பெக்டர் நேம், இது எல்லாமே நம்ம வந்து அந்த ரிப்போர்ட்டில் மென்ஷன் பண்ணோம். அதே மாதிரி அந்த டேப்பையும் அங்கே வந்து ரெக்கார்டுக்கு நம்ம வந்து வைக்கணும். இது வந்து பெர்மனன்ட் ரெக்கார்டு.
சரிங்களா? ஃபியூச்சரில் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இப்போ வந்து ஒரு லென்த்தி லென்த்தியான அந்த பைப் இருக்குன்னு வச்சுங்களேன். ஸோ அப்போ வந்து 3 பாயிண்ட் 3 இடத்துல நீங்கள் வந்து எடுக்கணும். எடுத்துட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து ரிசல்ட் இன்டர்பிரேட் பண்ணிவிட்டு அதில் வந்து அக்செப்டடா இல்லை வந்து ரெக்டிஃபிகேஷன் பண்ணணுமான்னு பார்த்து நீங்கள் வந்து முடிவு பண்ணணும். சரிங்களா? இப்போ வந்து ஒரு பர்ட்டிகுலர் ஏரியாவில் ஒரு 2 எடுத்தா நல்லாயிருக்கும். சரிங்களா? ஏன்னா ஒரு ஏரியாவில் உங்களுக்கு டஸ்ட் பார்ட்டிகல் வந்து கம்மியாக இருக்கலாம், ஒரு ஏரியாவில் அதிகமாக இருக்கலாம். ஸோ அதனால் ஒரு 2 ஏரியாவில் நீங்கள் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரிசல்ட் வந்து நல்லாயிருக்கும். சரிங்களா? இப்போ வந்து இன்னொன்று என்னென்னா, இப்போ சில கம்பெனியில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, பிளாஸ்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு சாம்பிள் பிளேட்டில் அந்த பிளாஸ்டிங் பண்ணுறாங்க. சரிங்களா? பிளாஸ்டிங் பண்ணி இந்த டெஸ்ட்லாம் வந்து அந்த சாம்பிளில் வந்து அது பண்ணி அதோட டஸ்ட் லெவலை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. சரிங்களா? இது வந்து எப்படின்னா அந்த ப்ரொசீஜர் வேலிடேஷன் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. ஸோ அப்படியும் பண்ணலாம். நீங்கள் பிளாஸ்டிங் அந்த பிளாஸ்டர் சர்ஃபேஸ்லேயும் நீங்கள் வந்து பண்ணலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நல்ல டாப்பிக்கில் வந்து உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் பாய் பாய். டேக் கேர். see you.